ஜெரால்டு திரவ் சுருக்கமாக ஒரே நிமிஷத்தில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பேசிக்குவார். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இது எங்கள் டீமோட கதை. ஒரு பெரிய மகாராஜா ஒருத்தர், அவர்கிட்ட சிப்பாயாக சேர்ந்த ஒரு மனிதர். அந்த மகாராஜாவுடைய அவருடைய பேலஸ் இதெல்லாம் பார்த்து ரொம்ப பிரமிப்படைஞ்சு அங்கே நின்றுட்டுருக்காரு. வெளியூர் சுற்றுப்பயணம் போன அந்த மகாராஜாவுடைய பொண்ணு அன்றைக்கி நாடு திரும்புகிறாங்க. ஸோ நாடு திரும்பின அந்த பொண்ணை எல்லோரும் வரவேற்றுட்ருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த சிப்பாய் அந்த கூட்டத்துக்கு நடுவில் அந்த பொண்ணை பார்த்து முதல் பார்வையிலேயே அவருடைய காதலை வெளிப்படுத்திடுறாரு. ஸோ நேராக அந்த பொண்ணுக்கிட்ட போகிறாரு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணுக்கு ஒரே பிரமிப்பு. இவன் ஒரு சாதாரண சிப்பாய், இவன் என்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்குறானே. சரி, நீ ஒன்று பண்ணு, என்னோடய பால்கனிக்கிட்ட டெய்லி 100 நாள் நெல் அசையாமல் கொள்ளாமல் 100ஆவது நாள் நின்றீங்கன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரி, இவனும் போய் அதே மாதிரி நிற்க ஆரம்பிச்சிட்டான். 1 நாள் நின்னா, 2 நாள் நின்னா, 3 நாள் நின்னா. மழை பெஞ்சுது, பயங்கரமாக வெயில் அடிச்சுது, நாய் அவன் மேலே ஒன்றுக்கு இருந்துட்டு போச்சு. இதெல்லாம் அவன் பொருட்படுத்தலை. சரி, அந்த பொண்ணு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி 50 நாள், 60 நாள், 80 நாள், 90 நாள் ஆச்சு, 95 நாள் ஆச்சு, 99வது நாள் அவன் நின்றுட்டுருக்கான். ஸோ ஒவ்வொரு நாளும் இவன் நிற்கும் போது அந்த பொண்ணு பால்கனி வழியாக எட்டி பார்த்துட்டு திருப்பி உள்ளே போய் கதவை சாத்திக்கும். ஸோ 99வது நாளும் அதே மாதிரி வெளியில் எட்டி பார்த்துட்டு திருப்பி போய் கதவை சாத்திக்கிச்சு. இவன் நின்றுட்டே இருக்கான். ஸோ அடுத்த நாள் அந்த பொண்ணு அவனுக்கு கிடைக்க போகுது. உள்ளே போன அந்த பொண்ணை அவன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி, இப்படி ஒருத்தனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக குதிச்சுக்கிட்டு சந்தோஷமாக ஆரவாரமாக இருக்குது. 99வது நின்றுட்டு இருந்த இந்த மனுஷன் திடீர்னு அவனோட ஈட்டியும் அவனோட கேடயத்தையும் தூக்கி போட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டான். இது சினிமா பேரடைஸோ அப்படின்ற ஒரு படத்தில் இந்த காட்சி அமைப்பு வரும். எங்களுக்கு இந்த மாதிரி இந்த படத்தில் ஏகப்பட்ட 99வது நாட்கள் இருந்துச்சு. ஆஸ் அ டைரக்ஷன் டீம், ஆஸ் அ டீம் இந்த மாதிரி 99வது நாட்கள் தூக்கி போட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லி எத்தனையோ நாட்கள் இருந்துச்சு. ஆனால் அந்த கேடயத்தையும் அந்த ஈட்டியும் இறுக்கமாக பிடிச்சி கிட்டத்தட்ட 2.5 வருஷம் வெயிட் பண்ணி இன்றைக்கி இந்த மேடை எங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நாங்கள் எல்லாத்துக்கும் அதுக்கு டிசர்வாக இருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இதுக்கப்புறம் நாங்கள் போக வேண்டிய எங்களுடைய பாதை ரொம்ப செம்மையாக ரொம்ப தெளிவாக தெரியுது. பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற சினிமாவில் வரப்போகிற இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு இன்றைக்கி அதை தூக்கி போடணும்னு நீங்கள் தோணுச்சுன்னா நினச்சிக்கோங்க, இது உங்களுடைய 99வது நாள். 100வது நாள் உங்களுக்காக ஒரு பிரின்சஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வெற்றி உங்கள் கைக்கு சேரும். இந்த நம்பிக்கையை மட்டும் என்றைக்கு இழந்துடாதீங்க. நான் இந்த தருணத்தில் பிரம்மானனுக்கு ஒரு சின்ன ஹக் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ப்ரொடியூசர் கிறிஸ்டி சிலுவப்பன் அவருக்கும் ஜேஎஸ்கே சாருக்கும் என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.